ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிக்சார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா எடிட் ஃபோட்டோன்னு ஒன்று இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பேக்ரவுண்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பேக்ரவுண்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோன்னு ஒன்று இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தேவையான 2 ஃபோட்டோவை வந்து நம்ம பேக்ரவுண்டில் கட் பண்ணி வச்சுருக்கேன், நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த 2 ஃபோட்டோவை நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எரேசரை ஓப்பன் பண்ணி ஹார்ட்னஸ் கம்மி பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு மீதி எல்லாமே எரேஸ் பண்ணிடுங்க. இந்த கட் பண்ணாலும் தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி எரேஸ் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. இந்த மாதிரி எரேஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட அடுத்த ஃபோட்டோ வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். அடுத்த ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டு இதையும் அதே மாதிரியே கட் பண்ணலாம் தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி இதையும் நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிடுங்க. ஹார்ட்னஸ் கம்மி பண்ணிங்க. அதே மாதிரி தான் எரேஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு செயின் இமேஜ் இருக்குது, அதை வந்து நம்ம பார்ட் பண்ண போகிறோம். இந்த செயின் இமேஜ் பார்த்திங்கன்னா மேலே அப்படி வச்சுட்டு இதை அப்படியே இது பண்ணிங்கன்னா கீழாக்க வரும். நீங்கள் இதை வந்து மூவ் டவுன் கொடுத்தீங்கன்னா பின்னாக்கு போயிடும். லைட்டாக இது மறைக்கிற மாதிரி இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு அடுத்த பிஎம்ஜி நம்ம ஆட் பண்ண போகிறோம். அடுத்த பிஎம்ஜி நீங்கள் ஆட் பண்ணும்போது இதை வந்து ஃபுல்லாக இழுத்துடுங்க. இந்த மாதிரி இழுத்துட்டு இதை அப்படியே கீழே கொண்டு வந்து பிளெண்டில் போய் ஆடு கொடுத்துருங்க. ஆடு கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா நான் அந்த கோடு லைட்டாக தெரியுது, அதை வந்து நான் ஆர்டர்ஸ் கம்மி பண்ணி அதை எரேஸ் பண்ணியிருக்கேன். எரேஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ கொடுங்க. ஆட் ஃபோட்டோ கொடுத்து ஒரு சிங்க இமேஜ் இருக்கும், அதை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இருக்க சிங்க இமேஜ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல வச்சுருங்க. இந்த இடத்துல வச்சு மூவ் டவுன் கொடுங்க. மூவ் டவுன் கொடுத்தீங்கன்னா அது பின்னாக்கு போயிடும். நீங்கள் பிளெண்டில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்துடும். இதை ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரொட்டேட்னு இருக்கும், இதை போய் 3வது கொடுத்தீங்கன்னா ரொட்டேட் ஆகிரும். அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல வச்சுக்கலாம். இதில் வச்சு இதையும் மூவ் டவுன் கொடுத்தீங்கன்னா பின்னாக்கு போயிடும். இதுவும் பார்த்தீங்கன்னா பிளெண்டில் போய் நீங்கள் வந்து ஸ்க்ரீன் தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த பிஎம்ஜி நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் போட்ட போங்க. ஆட் பண்ணி கடைசி டெக்ஸ்ட்டை மட்டும் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா இதோட பேனர் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி வச்சுட்டு எல்லாமே நம்ம இப்போ வந்து செட் பண்ணிட்டோம். நம்ம எல்லாமே செட் பண்ணியாச்சு. ஃபுல்லாக ஒரு டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா எஃப்எக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எஃப்எக்ஸை தொட்டு ஹெச்டிஆர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்திங்கன்னா நமக்கு தேவையான பேனர் ரெடியாக மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஏரோ மாதிரி இருக்கும், அதை கொடுத்திங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ என்ன வீடியோ போடணும்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.